கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதன் அன்பான வணக்கம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே நம்மளுடைய பங்குச்சந்தை ஒரு சரியான திசையில் போகாமல் ஏற்ற இறக்கம் மற்றும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு குழப்பமான கட்டத்தில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். பெரும்பாலும் இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ தான் நம்மளுடைய பங்குச்சந்தையை ஒரு தெளிவான நிலை இல்லாமல் எந்த பக்கம் செல்வது என்றது ஒரு முடிவு காணாமல் திக்குமுக்காடி திசை தடுமாறி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த 25,600 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் 25,000 தாண்டி 25,600 போயிட்டு அங்கிருந்து இப்போது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு சரிவாயிருக்கு நிஃப்டி 50. நம்ம இண்டெக்ஸ் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தா பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு. அப்போது இது அந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. நிஃப்டி 50 என்பது இண்டெக்ஸ் பேசிஸாக 1200 பாயிண்ட் இறங்கியிருந்தாலும் இந்த மிட் கேப் 100 ஸ்டாக்கு நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது இண்டெக்ஸ் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படி பார்க்குறபோது நிஃப்டி மிட் கேப் 100 ஸ்டாக்ஸில் சில ஸ்டாக்குகள் அதனுடைய காலாண்டு முடிவுகளின் அடிப்படையில் நல்ல ஓரளவுக்கு மேலேறி அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் வர்த்தமாகிக் கொண்டிருக்கிறது. சில பங்குகள் அந்த உச்ச வழியிலிருந்து இறங்கி 20%, 30% இறங்கியும் வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கினுடைய கேரக்டர்னு அடிக்கடி சொல்லுவேன். அதனுடைய செய்திகள், அதனுடைய காலாண்டு முடிவுகள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 50% நிறுவனங்களினுடைய காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. இது பெரும்பாலும் எதிர்பார்த்த மாதிரி இந்த காலாண்டு முடிவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இல்லை என்று தான் தெளிவாகிறது. இது ஒரு பக்கம். நிஃப்டியினுடைய க்ளோசிங் 24,363, கிட்டத்தட்ட 232.85 மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது அந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்கில் 9 ஸ்டாக்கு கெய்னராகவும் 41 ஸ்டாக்ஸ் லோசர்ஸாகவும் காமிக்கிறது. இது ஒரு பக்கம். பெரும்பாலும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க சந்தையை விட்டு தொகையை வெளியில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேலோட்டமான கருத்தாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த டேட்டாவை போய் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ஃபீச்சர்ஸ், இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் நேற்றைய நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஷார்ட்டில் இருக்காங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா அதனுடைய கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட், அந்த நிஃப்டி 50 அந்த இண்டெக்ஸ் பேஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா 1932.81 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. அப்போது எஃப்ஐஐஸ் வெளியில் எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னாக்கா அப்போ ஓவரால் நெட் செல்லர்ஸ் தானே இருக்கணும். பட்டு இந்த டேட்டாவை வச்சு நாம் நம்மளுடைய வர்த்தகத்தை மேற்கொள்வது என்பது ஒரு சப்போர்ட்டிங்காக வேணால் நம்ம வச்சுக்கலாம், ஒரு ட்ரெண்டுக்காக வச்சுக்கலாமே தவிர நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பங்கினுடைய தனித்தன்மை என்ன, அதனுடைய டெக்னிக்கல் என்ன, அதனுடைய ஃபண்டமெண்டல் என்ன, அதுக்கு என்ன நியூஸ் இருக்குது, அதனுடைய காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம நம்மளுடைய வர்த்தகத்துக்கு நிலைப்பாடு இப்போதைக்கு தெரிய வருகிறது. நேற்றுக்கு F2s இப்படி நெட் பையர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியாகவே கடந்த பல மாதங்களாகவே நம்மளுடைய உள்நாட்டு மூலதனம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க ஓரளவுக்கு ஈடு கொடுத்து அதிக அளவில் நெட் பையர்ஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7,723.66 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில். அப்போ இவங்களாம் நெட் பையர்ஸாக இருந்தாலும் ஏன் நிஃப்டி 50 கிராஜுவலாக இறங்கிட்டே வந்துட்டுருக்குன்னா அந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பங்களிக்கக்கூடிய அதிக வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கினுடைய தாக்கத்தினால இண்டெக்ஸ் இறங்குறது. இண்டெக்ஸ் இறங்கினா எல்லா பங்குகளும் இறங்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதுக்காக இவ்வளோ விவரங்களை சொல்கிறேனே தவிர, அதனால் இண்டெக்ஸ் என்பது அந்த நிஃப்டி, அந்த நிஃப்டி பீஸ், இந்த நிஃப்டி ஃபியூச்சர்
அதெல்லாம் யார் கண்காணிக்க வேண்டும், யாருக்கு பலன் இருக்கும் என்றால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு முதலீட்டாளராக இருந்தாலும் சரி, ஒரு சிங்க் ட்ரேடிங்கோ அல்லது ஷார்ட் டைம் இன்வெஸ்டராக இருந்தாலும் தங்களுடைய இருப்பில் உள்ள பங்குகளினுடைய தனித்தன்மை ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் மாறுமே தவிர இண்டெக்ஸுக்கும் தனிப்பட்ட ஸ்டாக்குகளுக்கும் தொடர்பில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நேற்றுக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த சில டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இந்த ஸ்க்ரீனர் ஆப்பில் எடுத்து வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று நிலவரப்படி 260 ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் சோல்டு ஸ்டாக்ஸாக அதில் காமிக்கிறது. அப்போது ஓவர் சோல்டு அப்படின்னா நல்ல ஹை லெவலில் இருந்து நியர்பை பாட்டம் கிட்ட இருக்குது. இது இன்னும் இறங்குமா இல்லை இதிலிருந்து திரும்புமா அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். காலம் முடிவு செய்ய வேண்டும் என்பது எதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது யூஎஸ் டேரிஃபு 50% ஒருவேளை மறு ஆய்வு செய்தாலோ அல்லது மாற்றி அமைக்கும் பட்சத்தில் அதனுக்கு செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பங்குனுடைய செயல்பாடு இருக்கும். இந்த டேரிஃப் யூஎஸ் டேரிஃப் இஷ்யூனால் சில பங்குகள் சில துறைகள் நேரடியாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய செக்டார் அந்த துறை பங்குகள் என்ன என்பதை மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களினுடைய செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நான் எடுத்துக்கிறது அக்ரோ ப்ராடக்ட்ஸ். இந்தியாவிலிருந்து அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருளில் அக்ரோ ப்ராடக்ட்ஸ். அந்த அக்ரோ ப்ராடக்ட்ஸில் எந்தெந்த நிறுவனங்கள் அதனுடைய செயல்பாடுகள் டேரிஃபுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அளிக்கும் அல்லது அதற்கு தகுந்த மாதிரி செய்தியின் அடிப்படையில் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக நான் ஒரு சில ஸ்டாக்குகள் சொல்கிறேன். கேஆர்பிஎல் எக்ஸ்போர்ட்டர் பாஸ்மதி ரைஸை அதிக அளவில் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலிருந்து. அதே மாதிரி எல்டி ஃபுட்ஸ் தவாத் பாஸ்மதி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவந்தி ஃபீட்ஸ் ஏக்வா கல்ச்சர் அது ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அது, டேஸ்டி பைட் இந்தியன் எத்னிக் ஃபுட்ஸு ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. கோத்ரேஜ் அக்ரோவோட் அப்படிங்கிற நிறுவனம் அனிமல் ஃபீட் அதை சம்மந்தப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ருசி சோயா, இப்போ பதஞ்சலி ஃபுட்ஸ் அது எடிபிள் ஆயில் சோயா ப்ராடக்ட்ஸு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கிறது. வெங்கீஸ் இந்தியா பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் அண்டு ப்ராசஸ்டு சிக்கன் அண்டு எக்ஸு. ஹரன்பா இண்டஸ்ட்ரீஸ் அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்டு ஃபார்மிங் பெஸ்டிசைட்ஸ். இந்த துறைகளெல்லாம் இந்த டேரிஃபுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய செயல்பாடுகள் இதனுடைய வருங்காலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த செக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்டீல், அலுமினியம், ஃபார்மா செக்டார் அண்டு டெக்ஸ்டைல்ஸ். இந்த துறைகளாமும் இதனால் இந்த டேரிஃப்னால் சில தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதுங்கிறது நமக்கு செய்திகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது. அப்போது யூஎஸ்க்கு ஏற்றுமதியாகக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னா இன்னும் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமும் அதுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, விரைவில் ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வந்து இதனுடைய டேரிஃபினுடைய விகிதாச்சாரங்கள் சற்று மாற்றி அமைக்கப்படும் பட்சத்தில் இது பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை இதே நிலைப்பாடு தொடர்ந்தால் இதனுடைய செயல்பாடு இதனுடைய உற்பத்தி தேக்கமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய பங்குச்சந்தையில் அந்த தொடர்புடைய செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்குகளினுடைய அடுத்த காலாண்டு முடிவு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இறக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் நம்ம ஓரளவுக்கு யூகிக்கலாம். என்னுடைய பார்வையில் இப்போ ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நல்ல பீக்கில் இருந்து நல்ல கீழே பாட்டம், சில ஸ்டாக்ஸ்கள் டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இப்படி மேலே போகிறது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கிராஸ் லைனை தாண்டி மேலே போகிறது கோல்டன் கிராஸ் லைன். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது கீழ் நோக்கி லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டெட் கிராஸ் லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸு, நீங்கள் ரெகுலராக இதை விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
இப்போது அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் MACD, RSI இது மாதிரி நான் சிலது என்னுடைய அனுபவத்தில் நான் சில உபயோகப்படுத்தக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் கீழே கொண்டுள்ள சில ஸ்டாக்குகள் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நல்ல நியர்பை பாட்டம் இருக்குது. இது செய்தியின் அடிப்படையில் இப்போ சந்தைகள் இயங்கி கொண்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் தன்னுடைய செயல்பாட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது. அப்போது வர்த்தகராக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். முதலீட்டாளர்களாக இருந்தால் தொலைதூர லாங் டேர்ம் முதலீட்டாளர்களாக இருந்தால், ஏன்னா ஏற்கனவே 2008 2006 குறைந்த விலையில் வாங்கி தற்பொழுது வைத்திருப்பவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்புகள் என்று சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறுகிய கால முதலீடு இப்போ சமீபத்தில் பீக்கில் இருந்தபோது வாங்கியிருந்தால் உங்களுக்கெல்லாம் சரிவு தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய நிதி ஆலோசனை கலந்தாய்வு செய்து தங்களுடைய பண வசதிக்கேற்ப ஒன்றா அக்யூமுலேட் செய்யலாம், அல்லது ஆவரேஜ் செய்து, அல்லது அதுக்கும் வசதிகள் இல்லை என்றால் உங்களுடைய தொழில்நுட்ப ரீதி அடிப்படையில் அந்த உச்ச விலை நீங்கள் வாங்கியிருந்ததை விட எப்போ லாபம் வருமோ காத்திருந்து தங்களுடைய லாபத்தை பதிவு செய்யலாம். பொதுவாகவே பங்குச்சந்தை எடுத்துள்ள நம்ம நர்வஸ் இருக்கக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, பேஷன் இருக்கணும். இந்த பங்குச்சந்தை என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே என்னுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு முதலீட்டு களமாக நான் பார்க்கல, இது ஒரு வர்த்தக தளமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏதோ வாங்குகிறோம் ஷார்ட் டைம் அல்லது பொசிஷனல் ட்ரேடிங் அல்லது ஸ்விங் ட்ரேடிங் அல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அனுபவ ரீதியாக இன்ட்ராடே ஏதோ கிடச்சது போதுன்னு போகிறதுக்கு தான் இந்த பங்குச்சந்தை இப்போதைக்கு இருக்கிறதே தவிர 2008 2007 முன்பு முதலீடு செய்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம் என்பது என்னுடைய கணிப்பு. அப்போ முதலீடு செய்தவர்களுக்கு இப்போ கணிசமான பலன்கள் இருக்கலாம். இப்போ எல்லாமே அதிக விலையில் இருக்கிற போது இது மறுபடியும் ஏறுமா இறங்குமாங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற போது முதலீட்டுக்கு என்பது காலம் கணிந்து அதற்கான ஃபண்டமெண்டல் நிறுவனத்தினுடைய கேபிட்டலைசேஷன் மற்றும் அதர் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து தான் முதலீடு செய்யணும். இது ஒரு பக்கம். இப்போ ஓவர் சோல்டு ஸ்டாக்ஸு எஸ்பர் ஸ்கேனர்னு சொன்னேன். அதில் என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறது ஒரு மேலோட்டமாக என்னுடைய பார்வையில் என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே உங்களை நான் வாங்க சொல்லவோ அல்லது கையில் இருந்தால் விற்க சொல்லவோ எந்தவித பரிந்துரையும் செய்யப்படவில்லை. என்னுடைய கண்ணோட்டத்தில் எஸ்பர் டேட்டா ஓவர் சோல்டுன்னு காமிக்கிறதான சில ஸ்டாக்குகள் விவரங்கள் மட்டும் கீழே சொல்கிறேன். கேஃபின்டெக், கேபி கிரீன் எனர்ஜி, எலுக்கான் இன்ஜினியரிங், இன்ஜினியர்ஸ் இந்தியா, கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் டைனமிக்ஸ், PNB ஹவுசிங், கோட்டக் மஹிந்திரா பேங்க், DLF, சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ், பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், CG பவர், HCL டெக். இப்போது ஐடி செக்டர்லாம் ரொம்ப சரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாலருடைய ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்கிறதுனால தான் ஐடி செக்டர் பியூர்லி சர்வீஸ் ஓரியன்ட். டேரிஃப் இஷ்யூவில் டைரெக்டாக பாதிக்கிறது மேனுஃபேக்சரிங் செக்டார். டாலர்னால இந்த ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். 21,800 நம்ம பங்குச்சந்தை கடந்த 4-5 மாதத்துக்கு முன்பு வர்த்தகமாகி ஒரு இடத்துல திரும்பி அதை மேல் நோக்கி கொண்டுட்டு போனதே பார்த்தீங்கன்னாக்கா ஐடி ஸ்டாக்ஸும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். இப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸு, இந்த AMC ஸ்டாக்ஸ், இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேரிஃபில் கவர் ஆகிறது இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது நம்ம உள்நாட்டினுடைய மைக்ரோவுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஏற்ற இறக்கத்தில் வர்த்தகமாகி கொண்டு இருக்குது. எதிர்வரும் காலத்தில் சந்தையின் போக்கை தீர்மானிப்பது US டேரிஃப் தான். அதனுடைய நிலைப்பாடு, நிறுவனங்களுடைய மீதி வர வேண்டியுள்ள காலாண்டு முடிவுகள், இதற்கப்புறம் தான் நமக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. மேற்கண்ட கருத்துக்கள் சில டேட்டாக்கள் அடிப்படையில் தகவல் சொல்லியிருக்கனே தவிர நான் எந்த பங்கையும் வாங்கவோ பரிந்துரை செய்யவோ இந்த பதிவில் நான் தெரிவிக்கப்படவில்லை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் எந்த பங்கை கொள்முதல் செய்தாலும் விற்பதாக இருந்தாலும் தங்களுடைய நிதி ஆலோசனை கலந்தாய்வு செய்து தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படையான பங்கினுடைய
நிலவரங்களை தெரிந்து கொண்டு தாங்கள் முடிவு செய்ய வேண்டியது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.